எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு கோவில் திருவாய்மொழியில 2வது நூறுல 10வது பதிகத்துல 3வது பாட்டு. அந்த புக்கில் ரெஃபர் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மேலே நான் போட்டோ எடுத்து அமைச்சிருக்கேன் பாருங்க. அந்த புக்கில் ரெஃபர் பண்ணி பாருங்க, தெரியும். பாட்டை சொல்றேன், கேட்டுங்கோ. பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சே, புயல் மழை வண்ணர் புரிந்துரை கோயில், மயல்மிகு பொயில் சூர் மாலிருஞ்சோலை, அயல்மலை அதுவே அடைவது கர்மமே, அடைவது அது கர்மமே. இது பாட்டு. பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சே, புயல் மழை வண்ணர் புரிந்துணர் கோயில், மயல்மிகு பொழில் சூழ் மாலிருஞ்சோலை, அயல்மலை அதுவே அயல்மலை அடைவது அது கர்மமே அப்படிங்கிறது ஆகும் இந்த பாட்டு. பார்த்தீங்கன்னா பயன் அல்ல செய்து, பயன்றது பயனுக்கும் பலனுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோ. இந்த பயன் பயன் அல்லது, அதாவது பயன் கொடுக்காதது, பயன் இல்லாதது, அதாவது வெட்டி தரமானதுன்றமே, அதுதான் பயன் தராதது. நமக்கு எந்த பயனும் தராது, பலன் தராததுன்னு வச்சுக்கோ. அதுதான் இங்க உங்க 2வது வர பயன் பலன்ற அர்த்தம். பயனல்ல செய்து, பயனளிக்காதது செய்து, பயனில்லை நெஞ்சே. பயனில்லை நெஞ்சேன்றது பலன் இல்லை நெஞ்சேன்னு அர்த்தம். பயன் கொடுக்காத விஷயங்கள் நீங்க செஞ்சீங்கன்னா, முதல்ல சொல்ற பயன் பயனளிக்கிறது. பயனளிக்கிறதுன்றது பொதுவாக எல்லாருக்கும் கிடைக்கிறது. அடுத்தது அடுத்த பயனில்லை நெஞ்சேன்னு வருது. அடுத்த பயனுக்கு அர்த்தம் என்னன்னா பலன் அர்த்தம். பயனுக்கும் பலனுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோ. பயன்றது எல்லாருக்கும் கிடைக்கிறது, பலன்றது நமக்கு நம்ம எந்த காரியத்துக்கு செய்யறோமோ அந்த காரியத்துக்கான பலன். பயன்றது அப்படி இல்லை, பயன்றது எல்லாருக்கும் கிடைக்கிறது. அதனால ஏற்படுகின்ற பயன், தானாக உருவாகிற பயன், நம்ம செஞ்சதுனால அதை காரணம் வச்சு உருவாகிறது பயன். பலன்றது நமக்கு வேண்டி நம்ம விரும்பி கேட்டு கிடைக்கிறது. அதுதான் இந்த பயனல்ல செய்து பயன் தராது. நீங்க எதை செஞ்சாலும் அதுல பலன் எதுவும் இல்லை, பலன் இல்லாத வெறுமை வெட்டித்தனமா செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் சொல்றேன், பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சு. பயனளிக்காத செஞ்சு பலன் இல்லை நெஞ்சே. நம்முடைய நெஞ்சை பார்த்து சொல்றார். புயல் மழை வண்ணர். புயல் மழைன்றது மழைக்கான கருமேகம். புயல் மழை, புயல் வரத்துக்கு முன்னாடி ஒரு மேகம் இருட்டிட்டு அப்படியே போகும் தெரியுமா, பந்தா ஓடும் மேகங்கள் கண்ணங்கரையில். அதை சொல்றாங்க புயல் மழை வண்ணர். புயல் மழை வண்ணர்ன்றது அந்த நிறத்தை உடையவன் அர்த்தம். வண்ணர்னா அந்த நிறத்தை உடையவர். புயல் மழை வண்ணர் புரிந்துரை கோயில். புரிந்துன்னா அந்த இடத்துல விரும்பின்னு அர்த்தம். இந்த இடத்துல புரிந்துன்னா நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை, பெருமாள் புரிஞ்சுட்டு விரும்பி வந்திருக்காரு அந்த இடத்த. அந்த இடத்த அந்த இடம் இருக்க அருமையை பார்த்து மயங்கி அந்த இடத்த புரிஞ்சுட்டு அந்த இடத்துல தங்கணும்ட்டு புரிந்தோடு அதான் தங்கணும்ட்டு தங்குறாரு. அதுதான் அது புரிந்துரை கோயில், விரும்பி தங்கி இருக்கும் கோயில்னு வச்சுக்கோ. மயல்மிகு, மயல்னா இருள், மயல்னா மையல்னு பாருங்க, அதுதான் மயல்னு இந்த இடத்துல யூஸ் பண்ணிடுறாரு. மயல்னா இருள், மயல்மிகு இருள் சூழ்ந்த பொழில் சூழ். பொழில்னா அழகான சோலை, பொழில்னா சோலை இல்லையா, நம்ம முதலே படிச்சுக்கோம். அழகான சோலை, பொழில் சூழ், அந்த அழகு நிறைந்த அழகான சோலை, பொழில் சூழ் மாலிருஞ்சோலை. மாலிருஞ்சோலைன்றது திருமாலிருஞ்சோலை. இப்போ நீங்க இந்த முதல் 2 வரையில என்ன சொல்றாருன்னா, பயனில்லாத செஞ்சு பயனில்லை நெஞ்சே. உங்களுக்கு அந்த மாதிரி அந்த பயனில்லாத விஷயத்தை செய்து உங்களுக்கு பலன் எதுவும் கிடைக்க போறதில்ல. புயல் மழை வண்ணர் புரிந்துணர் கோயில். புயல் மழை, அந்த மழை மேகத்தோட நிறத்தையுடைய கண்ணன் தங்கி இருக்கின்ற, விரும்பி தங்கி இருக்கின்ற கோயிலான இருள் சூழ்ந்த அதான் மயல்மிகு பொழில் சூழ். பொழில்னா சோலை, அழகிய சோலைன்னு அழகியன்னு சொன்னேன் இல்லையா. பொழில் சூழ் அழகு நிறைந்த மாலிருஞ்சோலை, திருமாலிருஞ்சோலை ஆகிய அந்த இடம். அயல்மலை, அயல்னா பக்கத்துல, அந்த மலைக்கு பக்கத்துல போய், அயல் பக்கத்துல, மலைன்றது இந்த இடத்துல அயல் மலைன்னா மலையை கணக்கிறதுக்கு அதிகம் மலைச்சு போயிருக்குது. அதாவது அதிசயிச்சு பார்த்த உடனே அப்படியே பிரமிச்சு போயிருக்கிறோம் இல்லையா, ஸ்கேர்டு, அது மாதிரி மலையை அந்த அதை சொல்றது இந்த இடத்துல.
மலைச்சு போயிருக்கிறது. அந்த அதுக்கு பக்கத்தில் போயிட்டு, அயல்னா பக்கத்தில் போயிட்டு, பக்கத்தில் போனோடனே மலைச்சு போய் பார்த்து அந்த மலையை, அயல் மலை மலைச்சு அயல் அருகில் சென்று மலைத்து அடைவது, அதை பார்த்து அந்த கோயிலை அந்த இடத்த பார்த்து அந்த இதை பார்த்து அதிசயப்பட்டு அதில் உள்ள போய் அந்த அந்த பெருமாளை சேவிக்கிறது, அது கர்மமே. அதுதான் சொல்றீங்க. அது கர்மமேன்னா நம்ம கடமை. நம்ம அதை செஞ்சோம்னா அதுதான் அதனோட பலன் தான் நம்மளுக்கு நல்லது செய்து. மீதி எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு பயன் இல்லை. அதை சொல்றீங்க. பயனில்லை செய்து பயனில்லை நெஞ்சே அப்படி எடுத்துக்கணும். கோயில்மழை வண்ணர் புரிந்துணை கோயில் மயில்மிகு போயில் மால்விஞ்சி வலை அயல்மலை அதுவே அடைவது கர்மமே. பயனில்லை செய்து பயனில்லை நெஞ்சே அப்படி எடுத்துக்கணும். இதைத்தான் நீங்கள் பண்ணணுமே ஒழிய மீதி இல்லாத பயன் இல்லாத விஷயத்தான் செஞ்சு அதுக்கு பலன் கிடைக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்கறது இல்லை. நீங்கள் திருமால் இருஞ்சோலையில் போய் அந்த பெருமாளை நீங்கள் அந்த மலை பக்கத்தில் போயிட்டு அதிசயப்பட்டு அந்த மலையோட அழகை பாண்டு அதிசயப்பட்டு மலைச்சு போய் உள்ளே போய் அந்த பெருமாளை சேர்றது தான் உங்களுடைய கடமை. அதை தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல. தேங்க்யூ. நாளைக்கு அடுத்த பாட்டை பார்ப்போம்.